ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டபுள் கலர் வச்சு ஸ்லீவ் டிசைன்ல நம்ம ஸ்கேலப் கொடுக்கும்போது என்னென்னலாம் நம்ம ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் வந்து தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவோட கட்டிங் எப்படி பண்றது, எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்லீவோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெடி அளவு என்ன வேணும்னா 9.5 இன்ச் ரெடி அளவு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து மேல ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா 1 இன்ச் வந்துருமா. சோ நம்மளுக்கு எவ்வளவு வரும், மொத்தமா 10.5 இன்ச் வரும். அந்த 10.5 இன்ச்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம டபுள் கலர்ல கொடுக்க போறோம் இல்லையா, இந்த கலர் ஒன்றுலயும் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் அந்த மாதிரி கொடுக்க போறோம். கான்ட்ராஸ்டா டபுள் கலர்ல கொடுக்க போறதுனால இதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வந்து இந்த கிளாத்ல வந்து மார்க் பண்ண போறோம் லென்த்ல. இப்போ 10.5 இன்ச் நம்மளுக்கு டோட்டலா தேவை அப்படின்னா இப்போ இதுல வந்து அதுல இருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு டோட்டலா ஒரு 9.5 இன்ச்சுக்கு ஸ்லீவ் வந்து நீங்க நார்மலா எப்போதும் எப்படி நீங்க கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இந்த அகலம் வந்து ஒரு 3ல இருந்து 4 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த நீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணிருக்க லைனிங்க்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலா ஒரு கோடு ஒண்ணு போட்டுடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு கை சுற்றளவு எவ்வளவு வந்துச்சோ, இப்போ எனக்கு வந்து 10.5 வந்துச்சு. அந்த 10.5ல பாதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.25 நீங்க அப்படியே மார்க் பண்ணாம அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிடுங்க. மொத்தம் எவ்வளவு வரும், 4.25 இன்ச் வருமா. அந்த 4.25 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்கேலப் வளைவு வந்து இதோட முடிச்சுக்க போறோம். இதுக்கு மேலேயும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சைடு ஜாயினிங்ல சில நேரத்துல வந்து இஷ்யூஸ் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு நேரா ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் மேல தள்ளி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த கேப்புக்குள்ள நீங்க உங்களால எத்தனை ஸ்கேலப் வந்து போட முடியுமோ அத்தனை ஸ்கேலப் வந்து நீங்க போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சின்னதா கேப் இருக்கிறதுனால இது ஓகே தான். ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் ஸ்கேலப் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வரைஞ்சுக்கோங்க. இத்தனோண்டு கேப் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பின் பண்ணிட்டு கரெக்டா நம்ம வரைஞ்ச ஸ்கேலப்லயே அப்படியே கட் பண்ண போறோம். இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் வந்து இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த கோட்டுலயே கரெக்டா நம்ம கட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு மேல எத்தனை இன்ச் தேவையோ அத்தனை இன்ச் நீங்க வந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிரிப்புக்காக தான். நான் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்கேலப்பை அப்படியே நம்ம கட் பண்ண லைனிங்ல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைனிங் எடுத்துட்டு இந்த ஸ்கேலப் வந்து அடிப்பக்கமா போற மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது கரெக்டா இந்த சென்டரும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா சில நேரத்துல வந்து இந்த பக்கம் 4 ஸ்கேலப் இந்த பக்கம் 3 ஸ்கேலப் வச்சுட்டு அயன் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்டர் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்க வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் துணி வந்து இந்த ஸ்கேலப் விட்டு இந்த பக்கத்துல ஒரு 1/4 இன்ச் துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு நீங்க வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைனிங்ல நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிருக்க இந்த கேன்வாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம துவைக்க என்ன ஆயிடும், அப்படியே ஊறி வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஓரத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட போறோம். இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்ல நல்ல பக்கம் மேல இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு இந்த கேன்வாஸ்ல படாம கேன்வாஸை ஒட்டி நம்ம வந்து வளைவு எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த வளைவு கிட்ட வரும்போதெல்லாம் நம்ம ஒரு தையலுக்கும் இன்னொரு தையலுக்கும் இடையில உள்ள கேப் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாருங்க. நார்மல் மிஷினா இருந்தா மேல கீழே இறக்கி இருப்போம். ஜாக் மிஷினா இருந்துச்சுன்னா இந்த ரவுண்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து 1.25 நீங்க வச்சுக்கலாம். நார்மல் மிஷினா இருந்தா கொஞ்சம் சின்ன சின்ன தையல் வர மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு பினிஷிங் வந்து நீட்டா வரும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளைவு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நல்ல ஷார்ப்பான இடம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நூலை கட் பண்ணிடாம நல்ல ஷார்ப்பா அந்த நூலை ஒட்டி கட் பண்ணணும். நூலை வந்து கட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துலயும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம லைனிங்கை உள் பக்கமா திருப்பிட்டு இந்த ஸ்கேலப் எல்லாம் நல்லா கையால இந்த மாதிரி எடுத்து விடுங்க.
இப்போ நம்ம இந்த மாதிரி நல்ல பக்கம் திருப்பின பிறகு இந்த வளைவுலாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இல்ல வளைவு கரெக்டா இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பின் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷார்ப்பா உள்ள இடம்லாம் நீங்க கரெக்டா எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓர தையல் வந்து போடணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க அயன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு நீங்க அயன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துல இப்ப நம்ம ஸ்டிச் போட போறோம். நீங்க எந்த அளவுக்கு இந்த தையலை வந்து ஓரத்துல போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மேல் தையல் போடும்போது கண்டிப்பா பார்த்து பொறுமையா போடணும். இப்ப அப்படியே உள்ள திருப்பிட்டு நம்ம லைனிங்கை சுத்தி தையல் போட்டுட்டு சுத்தி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இதுக்கப்புறம் நீங்க கீழே என்ன கலர் வைக்க போறீங்களோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5.5 இன்ச்சு லென்த் வந்து இருக்கு. 5 இன்ச்சு இருந்தா கூட ஓகே தான், 4 இன்ச்சு இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா துணிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். சில இடத்துல துணி பத்தாம இருக்கும். ஸோ அதனால 4 இன்ச்சு இருந்தாலும் ஓகே தான். இதுல வந்து நான் கீழே என்ன பண்ண போறேன்னா ஸ்டிச்சஸ் வந்து இல்லாம இந்த முனையில வந்து ஸ்டிச்சஸ் இல்லாம நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த மெயின் கிளாத்தை இப்படி 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு நான் வந்து இந்த பக்கம் இப்படி அடியில வைக்க போறேன். ஒருவேளை உங்களுக்கு நீங்க கீழே வந்து லைனிங் கொடுத்து மடிச்சு தச்சு நீங்க ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா நார்மலா துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலத்துல இங்க எவ்வளவு அகலம் உங்களுக்கு தேவையோ ஒரு 2-2.5 இன்ச்சு லைனிங் கொடுத்து பண்ணீங்கன்னா 2-2.5 இன்ச்சு இருந்தா போதும். ஏன்னா நம்ம அடிச்சு திருப்பிட்டு பண்றதுனால இந்த அகலம் வந்து கொஞ்சமா இருந்தாலே போதும். இதுல வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரா துணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், நார்மலா ஸ்லீவுக்கு எப்படி பண்ணுவோம், இப்படி ஓரத்துல அடிச்சுட்டு அப்படி உள்பக்கமா திருப்பிடுவோம். திருப்பிட்ட பிறகு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அடியில கிடைச்சிரும். அடியில ஃபினிஷிங் கிடைச்சோடனே நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டு வச்சிடலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு தையலை போட போறேன். இந்த நீட் வந்து கரெக்டா இந்த ஃபோல்டு பண்ணி வச்சா இந்த ஸ்லீவுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட கம்மியா இருந்துச்சுன்னா ஒட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி கீழே வச்சிடலாம். எந்த இடம் உங்களுக்கு ஃபினிஷிங்கா வருதோ அந்த இடத்த கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேல இந்த துணி எடுத்து நம்ம இப்படி வைக்க போறோம். ஓகேவா? இப்படி வச்சுட்டு இப்ப நம்மளுக்கு எவ்வளவு லென்த் தேவை, 9.5 இன்ச்சு நம்மளுக்கு லென்த் தேவையா? நம்ம எவ்வளவு வச்சோம், 10.5 இன்ச்சு நம்மளுக்கு டோட்டலா நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? 10.5 இன்ச்சுல இந்த கீழே வந்து 1/2 இன்ச் என்ன ஆயிட்டு இப்ப நம்ம பினிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனால கீழே 1/2 இன்ச் விட தேவையில்லை. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், 10 இன்ச் நீங்க ஆல்ரெடி பினிஷ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச் இதுலயே போயிடும், இந்த கிளாத்லயே போயிடும். சோ அந்த இதை விட்டுருங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு தேவை, இப்போ 10 இன்ச்சு மொத்தமா தேவை. 9.5 இன்ச் ரெடி அளவு, 1/2 இன்ச் இங்க ஸ்லீவுக்கு ஜாயின் பண்றதுக்கு தேவை. சோ நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து இங்க 10 இன்ச் லென்த் வச்சுட்டு அந்த இந்த டேப்பை வந்து என்ன பண்றீங்க, இந்த முனையில பிடிச்சிருங்க. சென்டர்ல டேப்பை இந்த முனையில பிடிச்சிட்டு 10 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து அழகா அப்படி உள்ள தள்ளி விடுங்க. உள்ள தள்ளி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான லென்த்துக்கு இந்த கிரீன் கலர் நம்ம வச்சுட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். வச்ச பிறகு சென்டர்ல கரெக்டா நீங்க பின்ன போட்டுருங்க. இதுக்கப்புறம் சைட்ல நீங்க ஓரளவுக்கு இப்படி கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு, ரொம்ப மேல தள்ளிங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ ஈக்குவலா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துலயும் ஒரு பின் போட்டு வச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உள்பக்கம் திருப்பிட்டு ஃபோல்டு பண்ணுங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இதையும் இந்த முனையும் இப்படி கரெக்டா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்படி பார்க்கும்போது இந்த துணியும் இந்த துணியும் ஈக்குவலான அளவுல வர மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து வைங்க. இப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை மட்டும் இப்படி பிடிச்சிட்டு இப்போ நீங்க பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சைடு ஜாயினிங்ல நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. ஏன்னா ஒரு பக்கம் அதிகமா பண்ணிடுவோம், ஒரு பக்கம் கம்மியா பண்ணிடுவோம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஓரத்திலேயே முன்னாடி போட்டிங்க பார்த்தீங்களா ஸ்டிச், அதுலயே நம்ம வந்து கரெக்டா இப்போ வந்து ஸ்டிச் போட்டுட்டு போறோம். கொஞ்சம் கூட தள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் போடாதீங்க, ஸ்டிச் மேலேயே போடுங்க. அப்பதான் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்.
நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்க திருப்பி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிசிறு வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்படி லைட்டா அப்படி மடிச்சு விட்டுட்டு ஹெம்மிங் பண்றதா இருந்தாலும் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்கு அப்படின்னா இதை ஒட்டி ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்துடும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் வந்திருக்கு அவுட்லுக்கு. இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபினிஷிங் வந்து சூப்பரா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.